ஹாய்டா, நான் ஜாஸ்மின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட்டோடு வந்திருக்கு. அதுவும் நம்ம ஜேஹோப்போட பர்த்டே இல்லையா, அதனால ஒரு ஒன் ஷாட்டோடு வந்திருக்கு. சாரி, கண்டிப்பாக இதை நான் லேட்டாக தான் போடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னென்னா, நான் பாதி தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன், பாதி வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல. அதனால தான் என்னால் வந்து பர்த்டே அன்றைக்கி இதை அப்லோட் பண்ண முடியலடா. சுத்தமாக எனக்கு டைமே கிடைக்கலடா. சரி, ஓகே, நம்ம வந்து ஜேஹோப்போட பர்த்டே அன்றைக்கி நம்ம வந்து சூப்புக்கு ஒரு ஒன் ஷாட் போடலான்னு சொல்லி தான் நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் முடியல. இருந்தாலும் பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய விஷயம் வந்து நம்ம போட்டுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹோபி, நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். எப்போவுமே உங்கள் ஃபேஸில் அந்த ஸ்மைல் இருந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு உங்களுடைய ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும் ஹோபி. சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஓகேடா, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அம்மா, என்னை ப்ளெஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேஹோப் தான் அவங்க அம்மாட்ட வந்து ப்ளெஸ்ஸிங் வாங்குறாங்க. அவங்க அம்மாவும் ஹாப்பியாக இருடா, ஷோ ஹாப்பி பர்த்டே, தேங்க்யூம்மா அப்படி சொல்லி அவங்க அம்மா வந்து அப்படியே டைட்டாக பண்ணிக்கிறாரு. அப்புறம் இன்றைக்கி என்ன பிளான்? என்னம்மா பிளான்? எனக்கு ஒரு பிளானும் இல்லை. அவனை பற்றி தெரியாதா? அவன் எப்போவுமே வீட்டில் நம்ம கூட தானே இருப்பான். ஒரு 2வது பையன் மாதிரியா ஊர் சுற்றிட்டு இருப்பான். அவனை பற்றி பேசலான்னு ஒரு தூக்கமே வராது. அம்மா, இப்போ எதுக்கு அப்பா கிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்க? நான் எங்கடா சண்டை போடுறேன், புலம்பிக்கிட்டு இருக்கேன். சரி உட்காரு, உனக்கு பிடிச்ச டிஷ்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஆமாம், அவன் எங்கே? அவன் நல்லா தூங்கிட்டு இருக்காம்மா. இதனால தான் அவங்க அப்பா திட்டு வாங்குறான். ஜெஹோ எங்கே? காலேஜ் போகல? போகணுப்பா, கொஞ்சம் லேட்டாக போகலான் இருக்கேன். அப்போனா சரி சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஜெஹோப்போட அப்பாவும் ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. இப்போ அவங்க அம்மா வேகமாக வந்து டேடியா அவனை போய் எழுப்புடா, காலேஜுக்கு டைம் ஆகுதுல்ல. ஜெஹோப் அவங்க அம்மாவை பார்க்குறாரு. என்னடா, உன் தம்பி தானே? சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜெஹோப் அங்கே ரூம் டோரை தான் போய் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு குப்பையாக கிடக்கு. ஜெஹோப்க்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவர் எப்போவுமே நீட்டாக இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். அவருடைய ரூமை போய் யோசித்து பார்க்குறாரு. அவ்வளோ க்ளீனாக இருக்கும், வச்ச பொருள் அதே இடத்துல தான் இருக்கும். இங்கே ரூமை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது. கால் வச்சு உள்ளே போகவே பிடிக்கல. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, அவங்க அம்மா சொல்லிட்டாங்களே, அதனால் இப்போ போய் அவர் தம்பி எழுப்புறதுக்காக அவர் வந்து உள்ளே போகிறாரு. போய் பார்த்தா பெட்ஷீட் ஃபுல்லாக போத்திட்டு படுத்து கிடக்கிறாரு. ஜிமீன் அப்படி சொல்லி ஒரு வாய்ஸு. எந்திரிடா, டைம் ஆகலை, காலேஜுக்கு போகணும்ல. ஓ ஜெஹோப், நான் வரலையா? எந்திரி சொல்கிறவன் அடிச்சிடுவேன். உன் மேலே நான் ஆல்ரெடி ரொம்ப கோவமாக இருக்கேன். இன்றைக்கி என்ன டே கூட சொல்லி நீ மறந்துட்டல அப்படி சொன்னதான். அப்போ டக்குன்னு எந்திரிச்சு உட்காராரு. சாரி ஹயா, ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லி கையை கொடுக்குறாரு. ஆனால் அந்த கையை பிடிக்க கூட ஜெஹோப்க்கு மனசு வர மாட்டேங்குது. என்ன அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாரு. போய் நான் போய் கைக்கு வாஷ் பண்ணிட்டு வைப்போ, ஃப்ரெஷ் ஆகிட்டு வைப்போ அப்படி சொல்லி பிடிச்சி தள்ளி விட்றாரு. ரொம்ப தான் ஒவ்வொரு சுத்தன்ட்டு அப்படி சொல்லி இப்போ ஜிமின் எழுந்துச்சு வாஷ்ரூம் போயிட்டாரு. எப்படி போட்டு வச்சுருக்கான் பாரு அப்படி சொல்லி அங்கே ஜெஹோப் வந்து ஜிமினை திட்டிக்கிட்டே தான் அந்த ரூமெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்போது ஆப்போசிட்டில் வெளியே எதுவும் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. அவர் போய் அந்த விண்டோவிலே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் ஏதோ திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. ஓ, வந்துட்டாங்களே என்ன? ரொம்ப நாளாக இந்த வீட்டுக்கு பூட்டி கிடந்துச்சுல. இப்போது கபோர்டு மாதிரி வந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களால தூக்கவே முடியலை. இதை நம்மளால் தூக்க முடியாது போல் இருக்குது. வேறு யாருன்னா கூப்பிடுங்க. டேய் சுகா அப்படி சொல்லி இங்கேருந்து அந்த ஓல்டு மேன் வந்து வாய்ஸ் கொடுக்குறாரு. ஓ அப்படி சொல்லிட்டு உள்ளேருந்து ஒருத்தர் வெளியே வர்றாரு. ஒரு கையிலலாம் திங்ஸாக இருக்குது. டேய் இதை வந்து புடுறா, இதை பிடிக்கணுன்னா இதை தூக்கி எங்கே போட? டே அதை கீழே வச்சுட்டு வாடா, இதை எங்களால் மட்டுமே தூக்க முடியல. நான் வயசானவன், என்னால் எப்படி முடியும்? நீ வயசானவனால தான் உன்னை அமைதியாக போய் உட்காருன்றேன். சும்மா சுகான்னு கத்திக்கிட்டு அப்படி சொல்லி கையில் இருக்க பொருளை போட்டு நாங்கள் கீழே போட்டு வரட்டி உடைய போதுடா. உடையட்டும், நானும் அவன் கூடயே வந்திருக்கலாம், உன் கூட வந்தேன் பாரு அப்படின்னு அங்கே சுகா நான் ஸ்டாப்பாக அவங்க தாத்தாவை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே ஜியோப்க்கு ஸ்மைலே வந்துடுது. இப்போது பின்னாடி இருந்து ஒரு டீஸ் வரம்பி கூப்பிட்றாரு. ஏய் என்னடா, பயந்துட்டேன். என்ன தனியாக என்னென்ன சிரிச்சிட்ருக்கீங்க? இல்லை அங்கே பாரு, அவங்க தாத்தாவை எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி ஜெயோப் வந்து சொல்கிறாரு. ஆமல்ல பாரு, நல்லா பூனைக்குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு என்னம்மா பேச்சு பேசுகிறான்ல. ஏய் கண்டிப்பாக உன்னோடைய வயசு பெரியவங்களாக தான் இருப்பாங்க, அப்படிலாம் பேசக்கூடாது ஜெமீன். நான் அப்படி தான் பேசுவேன். இப்போ நான் கை வாஷ் பண்ணிட்டேன். ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லி கை கொடுக்குறாரு. ஜோ தேங்க்யூ அப்படி சொல்லி அவர் வந்து இப்போ கை கொடுக்கல, போய் ஜிமினை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. சரி ஓகே, இன்றைக்கி என்ன பிளான்? என்ன பிளான்? ஒரு பிளானும் இல்லை, காலேஜுக்கு போகணும். ஐயோ, என் பர்த்டே அன்றைக்கெலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் சுற்றிட்டு வந்தேன். நீ சரியான போர் தெரியுமா? நீ நல்லா பூமர் மாதிரி இருந்துக்கிட்டு அங்கெல்லாம் இருக்க வேண்டியெல்லாம் எனக்கு ஆயாங்க இருந்துகிட்ருக்க அப்படி சொல்லி ஜிமின் வந்து தலையில் அடிச்சுட்டு போகிறாரு.
ஜிமீன் என்னமோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுடா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அவருடைய பார்வை அங்கே தான் போகுது. ஏன்னா அந்த தாத்தா மறுபடியும் சுகா சுகான்னு சொல்லி கத்துறாரு. மறுபடியும் உள்ளேருந்து சுகா வந்து கத்திக்கிட்டே வர்றாரு. அதுதான் ஜேஹப் திரும்பி அப்படியே ஒரு ஸ்மைலோடையே சுகாவை பார்த்துட்ருக்கிறாரு. என்னன்னு தெரில, சுகாவை பார்த்த உடனே ஜேஹப்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போது பின்னாடி இருந்து வந்து ஜேஹப்போட ஷோல்டரில் அப்படியே கை போட்ட மாதிரி அப்படியே 2 கையும் இப்படி ஹக் பண்ண மாதிரி பிடிப்பாங்களே அந்த மாதிரி பிடிச்சிட்டு பார்க்கவும் செம்ம க்யூட்டாக இருக்கான்ல பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லிவிட்டு அவர் இப்போது கீழே போயிடுறாரு. இங்கே ஜேஹப் பார்த்துட்டே இருப்பார்ல, இப்போ அவர் வந்து பூனைக்குட்டி நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவருமே ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ கீழே போயிடுறாரு. கொஞ்சம் நேரத்துலையே ஜேஹப்பும் ஜிமினும் கிளம்பி வராங்க. வாடா ஒரே பைக்கில் போகலாம். ஆஹா ஐயோ எனக்கு வெளியே வேலை இருக்குப்பா, நீ வேணா போ, என்னால் வர முடியாது. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, டேய் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், ஒழு மரியாதை காலேஜுக்கு வா, என்னாலாம் முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அவுட்டிங் போகிறேன். பட்டே அதுமா யாரா காலேஜ் போவாங்களா? டே பிறந்த நாளைக்கு எனக்குடா, உனக்கு இல்லை, உனக்கு தான் பிறந்த நாள், எதுனா எங்களுக்கு சாக்கு வேணாமா செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லி அங்கே ஜெஹப் ஒரு பைக் எடுக்கிறாரு, ஜிமீனுமே ஒரு பைக் எடுக்கிறாரு. ஜிமீன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு போகிறப்ப அப்படியே ஸ்டாப் ஆகி, ஏய் என்னடா இரு ஒரு வேலை இருக்குது மியாவ் அப்படி சொல்லி ஒரு சத்தம். அங்கே சுகா வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருப்பாரு வெளியே. இப்போ டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அவர் திரும்பி பார்த்தோன்னே இங்கே ஜிமின் என்ன பண்ணிடுறாரு, கீழே உட்காந்து அந்த பைக்கை ஏதோ சரி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி உட்காந்துட்ருக்கிறாரு. ஜேஹோப்பு தான் இப்போது சுகா வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன நம்மளை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே ஜிமின் வந்து பைக்கை சரி பண்ணுற மாதிரி அப்படியே குடிஞ்சிட்டு கீழே உட்காந்துட்ருக்கிறாரு. இப்போ என்ன நம்மளை மாட்டி விட்ருவான் போல இருக்கே. மறுபடியும் சுகா அவருடைய வேலையை வந்து பார்த்துட்ருக்கிறாரு. தாத்தாவோட பெரிய தலைவலியாக போச்சு, காலேஜுக்கு வேறு இன்றைக்கி போகணும், நம்மளை மட்டும் மாட்டி விட்டு அவன் மட்டும் எஸ்கேப் ஆகி 2 நாள் கழிச்சு வர சொன்னான் பாரு அப்படின்னு அவர் திட்டிக்கிட்டே வேலையை பார்த்துட்ருக்கிறாரு. மறுபடியும் மீயாவ் உனக்குட்டி அப்படி சொல்லி ஒரு வாய்ஸு. இப்போ செம்ம கோமா வேறு இருக்கிறாரு சுகா. திரும்பி பார்த்தா அப்பவும் ஜேஹப் மட்டும் தான் இருக்கிறாரு. ஐயோ அப்படி சொல்லி ஜேஹப் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஜிமினை காணோம். போச்சுடா நல்லா மாட்டி விட்டா நம்மளை அப்படிங்கிற மாதிரி பயத்தோடையே திரும்பி அங்கே வந்து சுகாவை பார்க்குறாரு. சுகா முறைச்சி பார்த்தது இல்லாமல் ஜோப் கிட்டே வர்றதுக்கு, ஏன்னா அந்த ரோடு கிராஸ் பண்ணி தானே வரணும், அவர் வந்து வரலான்னு சொல்லி அந்த பக்கத்துலேருந்து வராரு. அதுக்குள்ளாடி ஜேப் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டே போயிட்டாரு. இப்போது காலேஜில் தான் பார்க்குறோம், ஜேஹப் வந்து அவர் சீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கிறாரு. ஜேஹப் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாரு, ஜிமினும் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறாரு. ஜிமினுக்கும் ஜேஹப்க்கும் 1 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஜேஹப்க்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனனால 1 இயர் வந்து ஸ்கிப் ஆகியிருக்கும். அதனால் ஜிமின் கூட தான் சேர்ந்து படிப்பார் அவர். கிளாஸ்மே ஸ்டார்ட் ஆகுது. உள்ளே வந்தவங்க அங்கே நிறைய சீட் வந்து காலியாக இருக்குது. இப்போ ஜேஹப்பை பார்க்குறாங்க. ஜேஹப் ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு நிற்கிறாரு. எங்கே உன் தம்பி ஜிமின்? வெளியே போயிருக்கான் மிஸ். இதுதான் வேலை இல்லை, உன் தம்பியால் தான் இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கெட்டு போகிறாங்க. நீ சொன்னனால தான் இத்தனை நாள் நான் வந்து சைலண்ட்டாக இருந்தேன். உன் அப்பாவை கூப்பிட்டு நான் பேசலான் இருக்கேன். மேம் இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க சொல்கிறேன் அவன்கிட்ட. நீ சொன்னாலாம் அவன் கேட்க மாட்டான் ஜெயோப், ப்ளீஸ் மேம் இந்த ஒரு தடவை விட்டுருங்களேன். சரி இது ஒரு வாட்டி தான், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஜிமின் பண்ணான்னு சொன்னால் கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படியே தான் அந்த டே வந்து அப்படியே ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஜெஹோப் அதிகமாக யாரு கூடயுமே பேச மாட்டார். அவர் ஒரு மாதிரி மூடி டைப், அந்த மாதிரி கொஞ்சம் ஷையாகவும் ஃபீல் பண்ணுவார். இந்த ஜிம்மின்னு இருந்தாலாவது எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கூட என்னை பற்றி யோசிக்கவே மாட்டான்ல, அவனுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க யாருமே இல்லை அப்படின்னு. பர்த்டே அதுமா என்னை இப்படி தனியாக புலம்ப விட்டு போயிட்டான். கேன்டீனுக்கு போயிருந்துப்பார் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, சாப்பிட பிடிக்காம மறுபடியும் இருந்துச்சு ஒரு கிளாஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ சடனாக ஒருத்தர் பிடிச்சி அப்படியே உள்ளே இழுக்கிறாங்க. ஜெயோப் அப்படியே பயந்துடுறாரு. பயந்து போய் பார்த்தோம் அப்படின்னா மியாவ் அப்படிங்கிறாரு. அவ்வளோதாங்க சுகாவுக்கு செம்ம காண்டாயிருது. எனது மியாவா? என்னை பார்த்தா என்ன பூனைக்குட்டி மாதிரி இருக்கா, திம்ரா அவனுக்கு லந்தா அப்படி சொல்லி சாவடி அடிச்சிடுவேன் பார்த்துக்கோ. ஆல்ரெடி நானே டென்ஷனாக இருக்கேன், என்ன மியாவும் பூனைக்குட்டி இல்லைங்கிற மாதிரி ஜெயோப் வந்து தலையாட்டுறாரு. என்ன இல்லை, நீ தான் உடனே கூப்பிட்ட மார்னிங், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நீ தான் அந்த பைக்கில் உட்காந்துட்டு மியாவுங்கிற பூனைக்குட்டிங்கிற, இப்போ கூட நீ என்னை பற்றி அப்படி தானே சொன்னேன். இல்லை நான் இல்லை, அது நீ இல்லாமல் வேறு யார், இன்னொரு வாட்டி என்னை நீ இப்படி கூப்பிட்ட அவ்வளோதான் உனிய அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சுகா போயிடுறாரு. இங்கே பேந்த முழிச்சிட்டு ஜெயோப் போகிற சுகாவை தான் பார்த்துட்டுருக்கிறாரு. என்னென்ன நடந்துச்சுங்க, இவனை நம்ம மார்னிங் தான் அங்கே பார்த்தோம், இப்போ சடனாக காலேஜில் வந்து இந்த மாதிரி இது ஜிமின் அப்படி சொல்லி அவர் அப்படியே பல்ல கடிக்கிறாரு. சுகா எங்கே அப்படி சொல்லி நீங்கள் யோசிக்கலாங்க. சுகா இங்கே தான் செகண்ட் இயர் வந்து காலேஜ் பண்ணிகிட்ருப்பாரு.
இப்போ அப்படியே நைட்டு ஜெஹோப்போட வீட்டில் தான் பார்க்குறோம். அங்கே ஜெஹோப், அவங்க அப்பா, அம்மா 3 பேருமே டைனிங் டேபிளில் உட்காந்துட்டுருக்குறாங்க. எங்கடி உன் செல்ல பிள்ளை? அவனை இழுகலைன்னா உங்களுக்கு சும்மா இருக்க முடியாது. அவன் ஆல்ரெடி சாப்பிட்டு படுத்துட்டான். ஓ, அவ்வளோ நல்ல பிள்ளை ஆயிட்டானா? உண்மையை சொல்லு, ட்ரிங்க்ஸ் தானே பண்ணிட்டு வந்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, உன் முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியுது. இதனால தான் அவன் கெட்டு போகிறான். அதான் உன்னோட சப்போர்ட் இருக்குல்ல. நாளைக்கே வந்து யாருன்னா இழுத்துட்டு வந்து நான் இவங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லிட்டுமே, அப்புறம் இருக்குது ஆத்தாளுக்கும் மயனுக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜெயோப்போட அப்பா திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பா ப்ளீஸ், ஏன் சும்மா அம்மாவே திட்டிகிட்ருக்கீங்க? ஏண்டா, உன் தம்பி தானே அவன், எங்கன்னா உன்னுடைய கூட அவனுக்கு இருக்காடா. உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, ஆனால் அவனுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. உன் பிறந்தனால அவன் செலிப்ரேஷன் பண்ணுறான். தலை எழுத்து அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தலையில் அடிச்சுக்கிறாரு. இப்போ அவங்க அம்மா பேச்சை மாற்றணுமே அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? ஆப்போசிட்டில் புதுசாக ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. லைட்டில் எரியுது, பார்த்தேன். யார்? ஏதோ வயசானவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்புறம் ஒரு பையன் இருக்கான். அவன் கூட வந்து ஜெஹோ படிக்கிற காலேஜில் தான் படிக்கிறானா. செகண்ட் இயர் தான் பண்ணிகிட்டு இருக்கிறானா. அப்போனா ஜெஹோ வயசா என்ன? ஆமாங்க. ஓ, ஏன் வேறு யாரும் இல்லை? அவங்க அப்பா அம்மா? அவங்க அப்பா அம்மா ஏதோ ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்களாம். அவங்க தாத்தா தான் வந்து வளர்த்துட்ருக்குறாங்களாம். அப்போ அவங்க 2 பேர் மட்டுமா என்ன? இல்லை, இன்னொரு பையன் கூட இருக்கிறானா. அந்த பையனுக்கு யாரோ தம்பியான். அவன் முன்னாடி இந்த ஊரில் வந்து காலேஜ் பண்ணிகிட்ருக்கிறானா. அங்கேருந்து நான் பண்ணுறேன், எனக்கு எனக்கு இங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால நான் அங்கே வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டானா. ஆனால் இந்த பையனுக்கு மட்டும் அவங்க தாத்தா விட மனசு இல்லையா, அதனால கூடவே இங்கே வந்துட்டான். ஓ, அப்படியா? ஜெப், நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. இந்தா. என்னது? இதை ஆப்போசிட்டில் இருக்காங்கல்ல, அந்த தாத்தாட்ட போய் கொடுத்துருவா. என்ன, நானா? ஆமாடா, எனக்கு கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஜிமின் இருந்தாலும் ஜிமின்கிட்ட கொடுப்பேன், அவன் தூங்கிட்டுருக்கிறான். நீ போய் கொடுத்துட்டு வரியா? அம்மா, அது வந்து போய் பேசு ஜெஹோப். யார்கிட்டையுமே பேசாமல் இப்படியே இருப்பியா என்ன? அவனுக்கும் உனக்கும் ஒரே வயசு தான்டா, ஏன் இப்போ ஏன் தயங்குற? நீ போய் அவங்ககிட்ட கூட பேச தேவையில்லை. நீ அந்த தாத்தாட்ட மட்டும் எங்கள் அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வா போதுமா? நான் உன்னை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கேன். அப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டியாடி? ஆமாங்க, அவர் என்கிட்ட நல்லா பேசினார், எனக்கு அப்பா மாதிரி. அவர் ஃபேமிலியை பற்றி பேசினாரா, நான் நம்ம ஃபேமிலியை பற்றி பேசினேன். பெரிய மன்னர் ஃபேமிலி அப்படி சொல்லி அவங்க அப்பா வந்து சாப்பிட்டுட்ருக்கிறாரு. அவங்க அம்மா அப்படி சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஜெஹூப் மட்டும்தான் கையில் அந்த கிண்ணத்தை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கிறாரு. அங்கே போகணுமா? ஆல்ரெடி அவருக்கு யாரு கூடயுமே பேசுகிறதுக்கே வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இப்போ வேறு சுகா வேறு காலேஜில் மிரட்டிட்டாரா அந்த மாதிரி, அதனால் அவருக்கு இன்னும் பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது? பேசாமல் இன்றைக்கி காலேஜில் நடந்ததை பற்றி அம்மாக்கிட்ட சொல்லலாமா? இல்லை, அம்மா அந்த பூனைக்குட்டியா இல்லை அப்படி சொல்லி வாயில் அவரே அடிச்சுக்கிறாரு. அவரை பற்றி நல்ல விதமாக பேசுகிறாங்க. பாவம், அவங்களுக்கும் யாருமே இல்லைல்ல. அப்புறம் என்கிட்ட அப்படி நடந்துட்டாங்கன்னு அம்மாட்ட சொன்னால் கண்டிப்பாக இதெல்லாம் கொடுத்து விட மாட்டாங்க, அம்மாவும் பேச மாட்டாங்க, பாவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்போ அவர் அந்த வீட்டு வாசலில் தான் நின்றுட்டுருக்கிறாரு. டோர் பெல் அடிக்கலாமா வேணாங்க மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த டோர் பெல்லையுமே அடிச்சிடாரு. பூச்சி டோர் பெல் அடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே நின்றுட்டுருக்கிறாரு. அவர் பயந்த மாதிரி அங்கே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்தது என்னமோ சுகா தான். ஐயோ, பூனை அப்படி சொல்லி வாயை மூடிக்கிறாரு. டேய் சுகா, லைனில் இருக்கியா? கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுறடா அப்படி சொல்லி அந்த காலையுமே கட் பண்ணிடுறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் 2 கையுமே அந்த டோர் பக்கம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சுட்டு ஜெஹோப்பை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறாரு. அது வந்து இது அம்மா கொடுத்து விட்டாங்க. என்ன அம்மா கொடுத்துட்டாங்க? நாங்கள் இப்போ கேட்டோம். டேய், யார்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா அப்படி சொல்லி தாத்தா வந்து பார்க்குறாரு. தாத்தா, இது அம்மா கொடுத்து விட்டாங்க அப்படி சொல்லி பின்னாடி கை கட்டுறாரு அவர் வீட்டை. ஓ, நீ ஜெஹோப்பா? ஆமான்னு சொல்லி டிங்கின்னு தலையாட்டுறாரு. தள்ளுறாங்கிடு அப்படி சொல்லி சுகாவை பிடிச்சி தள்ளிட்டு நீ வாப்பா உள்ள அப்படி சொல்லி ஜெஹோப்போட கையை பிடிச்சி தாத்தா உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. திமுறை பற்றி அந்த கிழவனுக்கு அவனை மாதிரி நம்மளும் ஒரு விட்டு கடாசி இருக்கணும், அப்போ தான் தெரிஞ்சிருக்கும். என்னதுப்பா? தாத்தா இந்தாங்க, நீங்கள் என்னமோ கேட்டிங்களாமே. ஆமாப்பா, அது வயசாகிடுச்சில, எல்லாம் சாப்பிடணும்னு தோணுது, ஆனால் செய்ய தான் முடியல. இவன்கிட்ட சொன்னால் மூஞ்சியை காட்டுறான். பார்த்தியா இப்போ கூட எப்படி வச்சுட்ருக்கான் பாரு மூஞ்சியை, நல்ல பூனைக்குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஜெஹோப்புக்கு சிரிப்பே வந்தது. தாத்தா, என்ன நினச்சிட்டு மனசில்? உன்னை அப்படி கூப்பிடக்கூடாது சொல்லியிருக்கேன்ல. என்னை பார்த்தா என்ன பூனை மாதிரி இருக்கா? பார்த்தா என்ன, நல்லா தான் தெரியுது. எல்லார்டையும் போய் கேளு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. இவன் கிட்டே கேளு, என் ஜெஹோப்பு உன்னை பார்த்தா பூனை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்டோடனே அங்கே ஜெஹோப்பால் சுத்தமாக ஸ்மைலை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவருக்கு ஸ்மைலே வந்துடுது. அவ்வளோதான் சுகா. அப்படியே திரும்பி ஜெஹோப் பார்த்து முறைச்சி பார்க்குறாரு. தாத்தா, நான் வரேன்.
இந்தப்பா இதை வாங்கிட்டு போ. இல்லை தாத்தா, காலையில் வந்து வாங்கிக்கிறேன், இல்லைன்னா அம்மா வந்து வாங்கிப்பாங்க அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜெயப் ஓடியே போயிடுறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான் காலேஜில், ஜிமீன் சொல்லு, பாரு இப்போவும் எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் வச்சுருக்கேன் மிஸ்கிட்ட, புரியுதா? நீ மறுபடியும் அதே தப்பு பண்ணாதடா. அப்பா ஆல்ரெடி உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறாரு. நீ எவ்வளோ நல்ல பையன் சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அது அப்பாவுக்கு தப்பாக தெரியுது. சொன்னால் புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலே எது கிளாஸை ஒழுங்காக அட்டென்ட் பண்ணு. சரிடாப்பா நல்லவனே அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் அங்கேருந்து எந்திரிக்கிறாரு. எங்கடா போகிற? பசிக்குதுடா, நான் கேண்டீன் வரைக்கும் போயிட்டு வரேன். உனக்கு எதுவும் வேணாம், நீ வரியா? இல்லை எனக்கு பசிக்கல, நீ வேணா போயிட்டு வா. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமினுமே அங்கேருந்து போயிடுறாரு. அங்கே ஜேஹப் வந்து என்னமோ நோட்ஸ் எழுதிட்டே இருக்கிறாரு. இப்போது ஓங்கி அதில் யாரோ கை வச்சு அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி அடிக்கிறாங்க. ஜேஹப் பயந்து போய் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தாங்க நிற்கிறது சுகா. இப்போ ஜேஹப் அப்படியே பயந்து போய் அப்படியே எந்திரிக்கிறாரு. என்ன சொன்னேன் உன்கிட்ட? என்னையும் அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது சொன்னேன்ல. நான் கூப்பிடலையே. ஆனால் எங்கள் தாத்தா அந்த மாதிரி பேசும்போது உன்னை யார் அப்படி சிரிக்க சொன்னா? அது உங்கள் தாத்தா தானே அந்த மாதிரி சொன்னார், நான் சொல்லலையே. இதை பாரு, எனக்கு இந்த மாதிரி சொல்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்காது, புரியுதா? அப்படி சொல்லி அப்படியே கிட்ட வராரு. அங்கே ஜெஹூப்க்கு அப்படியே ஹார்ட் பீட்டில் அப்படியே ரேஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அவருக்கு. இன்னொரு வாட்டி எங்கள் அம்மா அதை கொடுத்தாங்க, எங்கள் அம்மா இதை கொடுத்தாங்கன்னு உன்னை வீட்டுக்கிட்ட பார்த்தேன், அவ்வளோதான். உன்னைய நான் தாத்தாவை பார்த்துக்க எனக்கு தெரியும், புரியுதா? அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. இந்த வாட்டி உன்னை நான் விடுறேன். இன்னொரு வாட்டி நீ அந்த மாதிரி சொல்கிற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளோதான் உன்னைய அப்படி சொல்லி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாரு. அங்கே சுகா பொறுத்த வரைக்கும் ஜெஹூப்பை மிரட்டிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அங்கே ஜெஹூப்க்கு வேறு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே சுகாவே தான் பார்த்துட்ருக்கிறாரு. சுகா சொல்லிவிட்டு அந்த கிளாஸை விட்டு வெளியே போயிடுறாரு. ஜெஹூப் அப்படியே தொப்புன்னு அவருடைய சீட்டில் உட்காடுறாரு. ஒரு ஹார்ட்டில் அப்படியே கையை வைக்கிறாரு. என்ன ஃபீலிங் இது? இவ்வளோ ஒரு மாதிரி இப்படி துடிக்குது அப்படி சொல்லி அவர் ஹார்ட்டில் கை வச்சுட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி உட்காந்துட்டுருக்கிறாரு. இப்போது சுகா இவ்வளோ க்ளோஸாக வந்திருப்பார் இல்லையா, அதுதான் அவருக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறத்துலேருந்து அங்கே அவங்க அம்மா கொடுத்தாலும் அம்மா என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜெஹூப் அதை எடுத்துகிட்டே போக மாட்டார். ஏன்னா சுகா மிரட்டு வேறு, அது வேறு விஷயம். ஆனால் சுகா மேலே டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இருக்குது இல்லையா, அது வந்து என்னன்னு சொல்லி அங்கே ஜெஹூப்க்கு புரியல. அதனாலே வந்து சுகாவை பார்க்குறத வந்து அவர் வந்து அவாய்ட் பண்ணிடுறாரு. இப்படியே தான் டேஸ் வந்து போயிட்டுருக்கோம். ஒன் டே என்னன்னு சொன்னால் ஜிமின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஜெஹூப் வந்து உள்ளே போகிறாரு. பார்த்தா ஜிமின் அந்த விண்டோ வழியாக என்னமோ பார்த்துட்டே இருக்கிறாரு. பின்னாடியே போய் அங்கே ஜெஹூப்புமே பார்க்குறாரு. ஜிமின் பார்க்குற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்கே சுகா கிச்சனில் நின்று என்னமோ குக் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த கிச்சனில் இருக்க விண்டோ வழியாக வந்து இவங்களுடைய ரூம்லேருந்து பார்த்தா தெரியுது. ஜிமின், ஹயாங் என்னடா பண்ணுற, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்? அதுவா, ஒன்றும் இல்லை ஹயாங் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. என்னடா வித்தியாசமாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க, என்ன? அது வந்து ஹயாங் அப்படி சொல்லி ஜெஹூப்போட கையை வந்து பிடிக்கிறாரு. என்னடா ஒரு மாதிரி இருக்க, டிஃப்ரெண்ட்டாக? ஹயாங், எனக்கு எதாக இருந்தாலும் டக்குன்னு சொல்கிறது தானே பழக்கம். ஆமாம், அதுதான் நானும் பார்த்துட்ருக்கேன். என்னமோ யோசிச்சுட்டே இருக்கே, என்ன விஷயம்? அந்த ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறாங்கல்ல அப்படி சொல்லும் போது அங்கே ஜெஹூப் திரும்பி பார்க்குறாரு. ரொம்ப அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அவங்க சுகா தான் என்னமோ போட்டு குக் பண்ணிட்டு கிடக்குறாரு. ஆமாம், யார்? அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காயா, அவருக்கும் என்னை பிடிச்சிருக்கு போல இருக்கு. நேற்று ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போயிருந்தேன்ல, அப்போது அவரே வந்து என்கிட்ட வந்து பேசினார். இந்த மாதிரி எனக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். உனக்கு ஓகேவான்னு கேட்டார். எனக்கும் ஓகேன்னு சொல்ல ஆயாங் அப்படி சொன்னோடனே அங்கே ஜெஹூப்க்கு அப்படியே டக்குன்னு ஹார்ட்டில் திடீர்னு ஒரு பெயின் வந்த மாதிரி இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்க அந்த பையனை சொல்லிட்டியா? ஆமாயாங், அடிக்கடி அவரும் என்னை பார்ப்பாரு, நானும் அவரை பார்ப்பேனா. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் திடீர்னு வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு. எல்லோரும் முன்னாடியுமே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, will you marry me அப்படி சொல்லி கேட்டார் ஆயாங். நானும் ஓகே சொல்லிட்டேன். நீங்கள் என்னை நோட் பண்ணுறீங்களா? கொஞ்ச நாளாக நான் சேஞ்ச் ஆன மாதிரி இல்லை. இப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட அவ்வளோவா வெளியே போகிறது கிடையாது, ட்ரிங்க்ஸ்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஒரு வாட்டி அம்மா அவங்க அந்த தாத்தா கிட்டே பேசும்போது
அவருக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி சொன்னாங்களா, அதனால தான் ஹயாம் நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். இப்போ தான் அவர் வந்து எல்லாமே யோசிக்கிறாரு. கிட்டத்தட்ட இங்கே சுகா வந்து ஒரு 6 மந்த்து கிட்ட ஆகும். 2 மந்த்ஸாக ஜிமின் கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக வெளியே போகிறது கிடையாது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது கிடையாது, ஒழுங்காக காலேஜ் அட்டென்ட் பண்ணுறது, நல்லா படிக்கிறது. இப்போல்லாம் அவங்க அப்பா ஜிமினை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாரு. இது எல்லாமே தான் ஜெயோப் வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிறாரு. ஹயாங் சொல்லு ஜிமின், உங்களுக்கு ஓகே தானே? ஏய் இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? உனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல முடியும் இதில்? இதை பற்றி அம்மாட்ட நான் பேசிட்டேன், அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்பாக்கிட்டே இதை பற்றி பேசுகிறேன்னாங்க. எப்போ சொன்னேன்? மார்னிங் தான் சொன்னேன். உங்ககிட்ட நான் சொல்லான்னு இருந்தேன், நீங்கள் வெளியே போயிருக்கீங்கன்னு சொல்லி அம்மா சொன்னாங்களா, அதனால தான் சரி ஓகே நீங்கள் வந்ததுக்கப்புறம் சொல்லான் இருந்தேன். ஹாப்பியா ஹயாங்? ரொம்ப ஹாப்பிடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜெஹூப் பற்றி சொல்லணுன்னா, ஜெஹூப்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுகாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருந்துருக்கும். ஸ்டார்டிங்கில் இது என்னடா ஃபீலிங் சொல்லி யோசிச்சிருந்துருப்பார். அதுக்கப்புறம் அவர் அறியாமையே சுகாவை பார்க்க ஆரம்பிப்பார். சுகாவும் ஜெஹூப்பும் ஒரே காலேஜுங்கிறதுனால அடிக்கடி சுகாவை பார்க்குற சான்ஸ் வந்து ஜெஹூப்புக்கு கிடைக்கும். இங்கே வீட்டில் வந்தால் கூட ஜிமினோட ரூமும் ஜெஹூப்போட ரூமும் பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ எப்படி ஜிமினோட ரூம்லேருந்து பார்த்தோன்னு சொன்னால் உங்கள் கிச்சன் அதெல்லாம் தெரியுதோ, அந்த மாதிரி ஜெஹூப்போட ரூம்லேருந்து பார்த்தோன்னு சொன்னால் சுகாவோட ரூம் நல்லா கிளியராகவே தெரியும். அவர் சுகாவை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு. இதை பற்றி எப்படி சுகா கிட்டே பேசுகிறது சொல்லிட்டு அவருக்கு புரியாமல் இருந்திருக்கும். அதை ஜிமின்கிட்ட ஷேர் பண்ணலாம், அதை பற்றி பேசலாம்னு சொல்லி தான் அவர் ஜிமினை தேடியே வந்திருந்திருப்பார். ஆனால் ஜிமின் அதுக்குள்ளாட்டியும் எனக்கு அந்த ஆப்போசிட் வீட்டில் இருக்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருக்குமே என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு மேலே அங்கே ஜெயோபால் எதுவுமே பேச முடியல. இப்போ அப்படியே பார்த்தோன்னு சொன்னால் அவருடைய ரூமில் தான் உட்காந்துட்ருக்கிறாரு. அவர் அறியாமையே அவர் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸாக வருது. ஓகேடா ஜெஹூப் அப்படி சொல்லி அவரே தொடச்சிட்டு அவரே வந்து ஆறுதல் படுத்திக்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்குங்க போது நம்ம என்ன நல்லதாக போச்சு. இதை பற்றி நம்ம யார்கிட்டையுமே ஷேர் பண்ணல. அதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. நம்மளது என்ன ஒன் சைட் லவ் தானே, மறந்துடலாம் அப்படி சொல்லி அவர் வந்து யோசிச்சிருப்பார். ஆனால் இப்படியே தான் அந்த இயருமே வந்து கம்ப்ளீட் ஆகியிருந்திருக்கும். 6 மந்த்தாக அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருந்திருப்பார். ஆனால் சுகாவை அவரால் மறக்கவே முடியல. இன்னும் அதிகமாக தான் அவர் மேலே ஃபீலிங்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கும். நாங்கள் 2 பேரும் அவுட்டிங் போனோமே, நாங்கள் வெளியே போனோமே அப்படிலாம் சொல்லும் போது அதை வந்து அவரால் காது கொடுத்து கேட்கவே முடியல. அவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஒன்றே என்ன இருக்கும் அப்படி சொன்னால், ஜிமின் சொன்னான்ல, ஜிமினில் நிறைய சேஞ்ச் வந்திருக்குல்ல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா, அப்போ தான் உங்கள் அப்பாவுக்கு நிம்மதியாக இருக்குது. ஜிமின் சொன்னானா அந்த பையனை லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு? ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. அப்போ கூட ஓகே சொல்லிட்டாரு. ஸ்டடி கம்ப்ளீட் ஆனோன்னா மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தாத்தா கூட ஓகே சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி அவங்க அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜியோப் வந்து சாப்பிட்டுட்டே இருந்திருப்பார். அவருக்கு அந்த ஃபுட்டை உள்ளே இறங்கவே இல்லை. அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு அவர் வந்து அவர் ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ அந்த விண்டோ வழியாக ஆப்போசிட்டில் இருக்க சுகாவோட ரூமை தான் பார்க்குறாரு. அவர் என்ன தான் ஜிமினை லவ் பண்ணுறாரு அப்படி சொல்லி தெரிஞ்சிருந்தாலும் அவர் வந்து சுகாவை பார்க்காம அவரால் இருக்க முடியல. இப்போ அதே மாதிரி தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்தாங்க ஒரு பைக் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. பார்க்குறாரு, லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. என்னன்னு சொன்னால் அங்கே சுகாவோட பைக்கில் ஜிமின் தான் வந்து இறங்குறாரு. பாய் சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்குமே ஜிமின் வந்து வராரு. சுகாவுமே இப்போ அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே சுகா வந்து அவருடைய ரூமில் வந்து லைட்டை ஆன் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜோப் அந்த ஸ்க்ரீன் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த விண்டோவில் அப்படியே சாஞ்சிட்டு, இது வரைக்கும் யார் மேலே இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லை, உன் மேலே தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஆனால் என் பிரதரும் நீ லவ் பண்ணுறது என்னால் இதை பக்கத்துலேருந்து பார்க்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு அவருக்கு நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல், என்னடா பேசிகிட்டு இருக்கேன், இந்த காலேஜ் நல்ல காலேஜ் தானே, அப்பா அம்மா ப்ளீஸ்மா, இந்த 2 வருஷம் தானே, நான் வெளியே ஹாஸ்டல்லேருந்து படிச்சுட்டு வரேனே, ப்ளீஸ்ப்பா அப்படி சொல்லி அவர் ஜெஹூப் வந்து கெஞ்சிட்ருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு இங்கே இருக்க சுத்தமாக முடியலை, இங்கேருந்து போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணியிருந்திருப்பார். ஒரு வழியாக அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஓகே சொல்லியிருந்திருப்பாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் ஜெஹூப், நீ மட்டும் எப்படி போகலாம், நீ நானும் ஒன்றா தானே படிச்சுட்ருக்கோம், திடீர்னு இப்படி போனால் என்ன அர்த்தம், என்னால் இங்கே சுத்தமாக படிக்க முடியலடா, உனக்கு தான் தெரியல எனக்கு ஸ்டடி எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு, இன்னமும் ரொம்ப டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுறேன்டா, நான் வெளியே போய் ஹாஸ்டலில் தங்கி அந்த மாதிரி படித்தா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுதுடா அப்படி சொல்லி ஒரு மாதிரி லைட்டாக மூஞ்சில் அடித்த மாதிரியே பேசிடுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. அதுக்கு மேலே ஜிமினால் எதுவுமே சொல்ல முடியல. இப்படியே தான் 2 இயர்ஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம்.
டேய் இப்போயாவது வாடா, இங்கே வந்து படிச்சுக்கலாம். இல்லைப்பா நான் இங்கேயே மாஸ்டர் டிகிரி பண்ணலான் இருக்கேன். ஜெஹோப் நீ ரொம்ப பண்ணுறடா. உன் அம்மா உன்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நான் ஸ்டார்டிங்கில் ஜிம்மினை நினச்சி தான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனால் இப்போ நீ நடந்துக்கிறத வச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. அப்பா ப்ளீஸ் அம்மாவை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்கள். எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். இதை முடிச்சுட்டு வந்தேன் நம்மளுடைய பிஸ்னஸை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி ஒரு மாதிரி மெச்சூர்டாகவே பேசுகிறாரு. நீ ரொம்ப மாறிட்ட ஜெஹோப். சரி அதை விட நான் உங்ககிட்ட வேறு விஷயமா பேச வந்தேன். என்னப்பா நம்ம ஜிமினுக்கு மேரேஜ். ஜிமினுக்கு மேரேஜா? அதான்டா அம்மா சொன்னா. அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த பையன், அந்த கிராண்ட்பாலாம் இருந்தாங்களே, அவருக்கு தெரிஞ்சிச்சு யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு. தெரியும்ப்பா. அந்த பையன் கூட தான்ப்பா மேரேஜ். அவனுக்கும் ஸ்டடிலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுலடா. 2 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. சரி ஓகே மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு உனக்கு தான் மேரேஜ் பண்ணலான் இருக்கோம். நீ தான் எதுக்குமே ஒத்துக்க மாட்டியே. நீ ஃபஸ்ட்டு அங்கேயே வர மாட்டியாப்பா. அதை பற்றி பேசாதப்பா. சரி ஓகே அதை பற்றி பேசினாலே உனக்கு கோவம் வருதோ இல்லையே, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுடா ஜெயோப். நான் எதை பற்றி பேச வந்தேன்னா அதை மறந்துட்டேன் பாரு. டே நெக்ஸ்ட் வீக்கே ஜிமினுக்கும் அந்த பையனுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. சிம்பிளாக யாரையும் கூப்பிடல. என்னது நெக்ஸ்ட் வீக்கே மேரேஜா? ஏன் இவ்வளோ சீக்கிரம்? ஏதோ அந்த பையனுக்கு ஸ்டடி கம்ப்ளீட் ஆகி வெளியூரில் வேலை கிடச்சிருக்காண்டா. அதனால தான் அவன் போகலான்னு சொன்னால் எப்படியும் வர்றதுக்கு 3 years ஆகுமா. சரி ஜிமினை மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு போயிடறான்னு சொல்லியிருக்கான். அங்கே ஜெயோப்க்கு அப்படியே ரொம்ப பெயினாக இருக்குது. ப்ரீத் பண்ணவே முடியலை. இதை சொல்கிறதுக்கு தான் நான் நேர்லேயே வந்தேன். ஃபோன் எடுத்தோன்னா அந்த எதனா ஒரு ரீசன் சொல்லி காலை கட் பண்ணிடுறேன். அதான் நேரில் பார்த்து உங்கள் அம்மா சொல்லிட்டு வர சொன்னான். உங்கள் அம்மாவும் வந்திருப்பா. உன் மேலே செம்ம கோவமாக இருக்கா. அட்லீஸ்ட் மேரேஜுக்கு வரதுக்காவது பாரு சரியா? எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஒரு பிரதராக இருந்து நீ தான் எல்லாத்தையும் நின்று பார்த்துக்கணும். நீ வந்து இங்கே இருக்கிற. சரி உன் படிப்பையாவது நல்லா பார்த்துக்கோ. ஜிமின் வேறு மேரேஜ் பண்ணி போயிடுவான். நீ தான் அந்த பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா ஜெயோப் ஒரு ஹக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. ஜெயோப் அப்படியே போகிற அவங்க அப்பாவே தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போவுமே ஜெயோப் வந்து அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. என்ன சொன்னால் சுகா வந்து அப்படியே கிட்ட வந்து ஜெயோப் வந்து மிரட்டி இருந்திருப்பார் இல்லையா, அது அவருக்கு அப்படியே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. என்னால் இந்த மேரேஜுக்கு போக முடியுமா? சத்தியமாக என்னால் முடியாது. நான் சுகாவை லவ் பண்ணுற விஷயம் ஜிமினுக்கு தெரிஞ்சால் அவன் ரொம்ப ஹர்ட் ஆவான். ஏன் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப சண்டை போடுவான். சில மேரேஜுக்கு போகக்கூடாது. ஓகேடா, இப்போவே இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதை நான் லாங்காக போடலாம் தான் நினச்சேன். ஆனால் வந்து நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இதை வந்து கொஞ்சம் தான் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு. அதனால தான் ஃபஸ்ட்டு அதை நான் எடிட் பண்ணி போட்டுடலாம் சொல்லி தாண்டா நான் அதை வந்து போடுறேன். செகண்ட் பார்ட் நான் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக போடுறேன்டா. ஓகேடா, நல்லா தான் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சரங்க.